ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் சென்னையில் வந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட ஒரு செகண்ட் பார்ட் தான் இது. நாங்கள் சென்னைக்கு வந்து ஒரு 3 days ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் வெட்டிங்லாம் அட்டன் பண்ணோம். செகண்ட் டே ஏர்லி மார்னிங் வந்துட்டு we received a call from one of our friends. அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து எங்கள் வீட்டுக்கு பின் வீடு தான் அவன். எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களோட ஸ்கூல்மேட், கிளாஸ்மேட், எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு எங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, அதாவது நாங்கள் சோஷியல் மீடியாஸ்லாம் நாங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தோம் தட் நாங்கள் சென்னையில் இருக்கோம், கிரிக்கெட் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் ஒரு கால் பண்ணிவிட்டு என்ன சொன்னான்னா, நீ இப்போ வந்தேன்னா என்னையால் வந்துட்டு உங்களை போட்டிங் அழைச்சிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு எனக்கு சொன்னேன்னா, எனக்கும் வந்துட்டு போட்டிங் லைக் ஒரு நார்மல் போட்டிங் கடலுக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட். ஒரு நார்மல் போட்டிங் இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு போட்டிங் போகிறதுல என்ன ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் ஐ செட் ஓகே, நம்ம போட்டிங் போகலாங்கன்னு ஓகே சொல்லிட்டு போனோம். பட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் இட் வுட் டர்ன் டு பி லைக் அன்ஃபர்கட்டபிள் ஆர் எங்களால் இன்னொரு வாட்டி வாங்க முடியாத ஒரு மெமரியாக மாறும் நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் நாட் லைக் எட் அனதர் ஆர் ஒரு நார்மலான இன்னொரு விதமான ஒரு போட்டிங் கிடையாது. இது வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ்னு அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. நம்ம வந்துட்டு பணத்தாலேயோ அல்லது சில விஷயம் இன்ஃப்ளூயன்ஸாலேயோ பண்ண முடியாத ஒரு விஷயத்த நட்பு மூலிமா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நாங்கள் கேட்காமலே ஈஸியாக கிடச்சிதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் குளிக்கல, ப்ரஷ் பண்ணின ஃபேஸோடு அப்படியே போயிட்டோம். பிகாஸ் இது பீச் தான். பீச்சுக்கு நம்ம என்ன கிளம்பி போனாலும் அங்கே பீச்சில் அடிக்கிற வெயிலில் நம்ம வந்து ஒன்றும் இருக்க போகிறது இல்லைங்கிறதால நான் தூங்கி மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காகவே நாங்கள் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தோம். தூங்கி முழிச்ச மூஞ்சோடு நாங்கள் போயிட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸோடையே போய் நான் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த கேபில் கூட படுத்து கிடந்து தூங்கினேன். ஸோ அந்தளவுக்கு தூக்க கலக்கத்திலேயே தான் நான் போனேன். போய் பார்த்தோம்னா இப்படி ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு காத்துட்ருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு போட்டில் எங்களை ஏற்றி அவர் ஒரு மிட் ஆஃப் அந்த ஓஷனில் வந்துட்டு எங்களை வந்து ஒரு போட்லேருந்து இன்னொரு போட்டுக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இன்னும் இதோ நீங்கள் பார்க்குறீங்களே RMYC கோஸ்ட் கார்டு, இந்த போட்டுக்கு பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அவங்க எத்தனை தடவை சொன்னாலும் இந்த போட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போது நாங்கள் அந்த போட்லேருந்து இந்த போட்டுக்கு நாங்கள் மாறிட்டோம். நீங்களே இதை பார்த்தா தெரியும். எஸ், நானும் என் ஃப்ரெண்டு வந்து உட்காந்துட்டோம். ஆக்சுவலி எங்கள் கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. அவங்களையும் நாங்கள் கூப்பிட்டோம். அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே வர சொன்னாங்க. ஏர்லி மார்னிங்கிறது வந்துட்டு ஒரு 6 மணிக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஒரு 7-7:30 தான் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிருப்போம். அந்த 7:30க்கு எந்திரிச்சு வர முடியாத காரணத்தினால எரிச்சப்பட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாங்க. அதனால் அந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, எப்போல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதை வந்து சாக்கு போக்கு சொல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க. பிகாஸ் we never know what is cooking for us, ரைட்? நம்மளுக்கு என்னது நெக்ஸ்ட் நம்மளுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஈவன் எங்களுக்குமே தெரியாமல் தான் இந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்தோம். இங்கே வந்து இப்போ நான் ஒரு பையன் கூட உட்காந்துருக்கலாம். இதுதான் எங்களோட ஃப்ரெண்டு, எங்கள் ஊர் பையன் தான். எங்கள் கூட தான் ஸ்கூலில் 12th வரைக்கும் படித்தான். we never expected அவன் எங்கள் ஸ்டேட்டஸை பார்ப்பான், அதை ஃபோன் பண்ணுவான், எங்களை கூப்பிடுவான். இப்படி ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு அவனுக்கு இன்னுமே தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னும் என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸில் நான் பெருமையாக சொல்லுவேன். லைக் நாங்கள் எங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்து எங்கள் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் போட்ட ஒரு ஸ்டேட்டஸை பார்த்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அது மூலிமா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது நம்பவே முடியல. இன்ஃபேக்ட் நாங்கள் வீடியோ எடுத்த மொமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா போட் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த போட் வந்துட்டு இன்னும் ரஃப்பாக, இப்போ நம்ம நேராக போயிட்டுருக்கிறது கம்ப்ளீட் 90 டிகிரி ஷிஃப்ட் எடுத்து அந்த போட் வந்துட்டு ஒரு சைடில் மட்டும் சரிஞ்சு இப்போவே நீங்கள் பார்க்கலாம் லைட்டாக சரியுது. ஏன்னா அவங்க பின்னாடி ஒர்க் பண்ணுற என்னெல்லாம் பண்ணுறாங்க நீங்களே பாருங்கள் இந்த போட்டை ரைட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஒர்க்கெலாம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபுல் போட்டை வந்துட்டு 90 டிகிரி ஷிஃப்ட் பண்ணி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கீழே விழுற ஸ்டேஜில் கூட ஒரு சூப்பர்பான ஒரு ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஐ ஹோப் நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக அதை சொல்கிறேங்கிறது. ஆனால் அவங்க ரொம்ப அதை கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப அடிக்கிற காற்று, ஜன்னலை சாத்துங்கிற மாதிரி கடலுக்கு மத்தியில் பயங்கரமாக காற்றடிச்சு அந்த காற்றுல வந்துட்டு அந்த பலூன் மாதிரியான ஒரு ப்ளூ கலர் துணி இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த பலூன் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் மேலே கொடி மாதிரி ஏற்றினா மட்டும்தான் அந்த போட் வந்துட்டு நம்ம டைரக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்தது. அது எப்படி இல்லாமல் நானும் அதை யோசிச்சு பார்த்தது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கே ஒரு கொடி போகுது, அங்கே ஒரு துணி போகுது, அங்கே ஒரு கம்பி வருது, இந்த நடுமத்தில் அந்த ஒரு ஒயிட் கலரில் ஒன்று இருக்குல்ல அந்த கோஸ்ட் கார்டுன்னு போட்டு, அது வேற என் மண்டையில் இடிக்க ஒரு 5 வாட்டி 6 வாட்டி வந்துருச்சு. இது எப்படி இதை ட்ரைவ் பண்ணுறாங்கன்னே புரியல. ஸோ வித்தவுட் மோட்டார் பை த ஃபோர்ஸ் ஆஃப் ஏர் ஒன்லி திஸ் போட் இஸ் பீயிங் டிரைவ்டு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நானும் அதை எவ்வளோ எக்ஸைட்டடாக பார்க்குறேன் நீங்களே பார்த்துக்கலாம். இல்லை பாருங்கள், இப்போ வந்து சரன்னு திரும்பிட்டா இந்த கம்பி தான் என் மண்டையில் எப்போ இடிக்கும், எப்போ என் மண்டையில் அடிபடும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன்.
எனக்கு இந்த ஹோல் ரைடில் என்ன ஒரு வருத்தம்னா ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா மேபி எங்களுக்கு இன்னும் இதை விட தெளிவான வீடியோ கிடச்சிருக்குமே, நாங்கள் என்ஜாய் பண்ணதை ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கலாமேன்னு இருந்தது. பிகாஸ் இது வந்துட்டு எப்போல்லாம் இந்த போட் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சரிஞ்சுதோ அப்போ தான் அது ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு போதுமான வீடியோ பண்ண முடியாது. பிகாஸ் கண்டிப்பாக இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது ஃப்ரான்சிஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்னா போட்டு சரியும் போது அவனும் ஃபுல் 90 டிகிரி சரிஞ்சிட்றாங்கும் போது ஒன்று ஃபோனை விட்டுருவான் அல்லது அவனே தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். அதனால் அந்த பயத்தில் நாங்கள் வந்து எப்போல்லாம் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போச்சோ அப்போ மட்டும்தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அதை தாண்டி எங்களால் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபோனே கொண்டு வர வேண்டாம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டுக்குள்ளே வந்துட்டு அது ஒரு ஜிப் மாதிரி இருந்தது. அதில் எங்களோட ஓன் ரிஸ்கில் நாங்கள் ஃபோனை கொண்டு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். அதுவே வேறு லெவலில் நேச்சுரல் சன்லைட்டில் இருந்ததுனால நல்ல ஒரு லைட்டிங்கில் உங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும். இன்ஃபேக்ட் யூடியூப்பில் இதை போஸ்ட் பண்ணணுங்கிறதுனால லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்கணும். பட் என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவசரமாக எடுத்ததுனால எப்படி எடுக்க முடிஞ்சதோ அந்த ஆங்கிளில் எடுத்திருக்கான். இன்ஃபேக்ட் அங்கே இருந்த ஒரு சன்லைட்டில் வந்துட்டு ஃபோனில் என்ன இருந்ததுன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஸோ இட் வாஸ் லைக் இந்த வீடியோவில் என்ன டப் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் நான் எத்தனை வார்த்தையில் பேசினாலும் அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்னோடய எக்ஸைட்மெண்ட் என்னோடய ஃபன்னை வந்துட்டு கன்வே பண்ணது. ஐ திங்க் நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஒரு 90 டிகிரியில் ஒரு 40 டிகிரி வந்துட்டு சரிஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ பாருங்கள் போட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகல, எல்லாருமே எப்படி சரிகிறோன்னு பாருங்கள். அதே சமயம் அந்த கம்பி வந்துட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா சரிஞ்சிருக்கிற போட்டு வந்துட்டு அப்படி ஸ்ட்ரெயிட் ஆகுது. ஐ திங்க் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிருக்கு. மேபி என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் அவனோட லைஃப்பை ரிஸ்க் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கான். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நாங்களே வந்துட்டு ஒரு லைஃப்பை ரிஸ்க் பண்ணி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. என்னடா இன்பிட்வீனில் சொல்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்களா? பிகாஸ் இந்த வீடியோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும்னு எனக்கே தெரியாது. அதனால் நான் சொல்லும் பட்சத்தில் சொல்லிட்டேன். நீங்கள் எனக்கு பின்னாடி இந்த வீடியோவில் எங்களுக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கப்பல். அந்த கப்பல் வந்துட்டு ஆக்சுவலி ரன்னிங் கப்பல் தான், அது வந்து சும்மா நின்றுட்டு இருக்கிற கப்பல் கிடையாது. இந்த கப்பலில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிற கப்பல். இந்த கப்பலில் வந்துட்டு நிறைய ஃபாரினுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஷிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏற்றிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இந்த வீடியோவில் நாங்கள் எங்கேயோ கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் அது இதில் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அண்ட் அந்த கப்பலை பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுது. நம்மளால் கப்பலில் ட்ராவல் பண்ண தான் முடியல. குறைஞ்சபட்சம் இந்த போட்லேயாவது ட்ராவல் பண்ணி இந்த கப்பலை பக்கத்தில் பார்த்த ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் இதுக்கப்புறம் கூட நாங்கள் சென்னை போகும்போது நாங்கள் என்க்யூர் பண்ணி பார்த்தோம் தட் இது வந்துட்டு கேன் வி அஃபோர்ட் தட் அப்படின்னு நாங்கள் செக் பண்ணி போகும்போது நோ, இட் இஸ் அஃபோர்டபுள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட். அதுவும் ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன அந்த டேட்டில் எங்கள் ஃப்ரெண்டும் அங்கே இருந்ததுனால மட்டுமே அது நடந்தது. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்துட்டு இது ஒரு பெஞ்ச் மார்க்காக ஒரு லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குங்கிறதுல வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை பியூட்டிஃபுல்லாக அவர் கேப்சர் பண்ண முடிஞ்சதே வந்துட்டு நாங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறோம். இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரம் ஆனந்த்.